வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள். அத்தியாயம் 27. இரண்டாம் பானிபட் போர். நவம்பர் 5, 1556. பாட்டனார் பாபர் வெற்றி கொடி நாட்டிய அதே பானிபட் கிராமத்தில் அக்பரின் படையும் ஹேமுவின் படையும் நேரடியாக மோதிக்கொண்டன. மிகவும் ஆஜானுபாகுவான ஒரு யானை மீது அமர்ந்து ஏதோ குதிரை போன்ற லாவகத்தோடு அதை இயக்கி துடிப்புடன் போர் புரிந்த ஹேமுவை பார்த்து அக்பரே சற்று கவலையில் ஆழ்ந்ததாக கேள்வி. நல்ல காலமாக முகலாய வீரர் ஒருவர் எய்த அம்பு காற்றை கிழித்து கொண்டு பாய்ந்து சென்ற ஹேமுவின் இடது கண்ணுக்குள் ஊடுருவியது. யானை மீதிருந்த அம்பாரியில் வலியால் துடித்த வண்ணம் ஹேமு சரிந்து விழ, இதை கண்ட ஹேமுவின் படை கலகலத்து சிதறி பின்வாங்கியது. மறுகணம் முகலாயர்கள் வாட்களை சுழற்றி கொண்டு புகுந்து விளையாடினார்கள். அப்போது அங்கு இன்னொரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. கண்ணில் குத்திட்டு நின்ற அம்போடு தட்டு தடுமாறி யானை மீது எழுந்து நின்ற ஹேமு தன் கைகளால் அம்பை உருவி எடுக்க, கூடவே வழிந்தோடிய குருதியோடு இடது கண் உருண்டையாக வெளிவந்து விட்டது. அதை தன் இடுப்பில் கட்டியிருந்த பட்டு துணியால் மடித்து பத்திரப்படுத்தி கொண்டு நிமிர்ந்த ஹேமுவின் வில்லிலிருந்து தொடர்ந்து அம்புகள் சரமாரியாக பாய்ந்தன. பைராம் கானும் அக்பரும் பிரமித்து போனார்கள். உடனே சுதாரித்து கொண்டு பைராம் கானின் திட்டப்படி முகலாய குதிரை வீரர்கள் வியூகமாக யானையை சுற்றி வளைத்து ஹேமுவின் யானை பாகன் மீது அம்புகளை குறிவைத்தனர். திடீரென்று பாய்ந்து போய் யானையை மண்டியிட செய்து கீழே குதித்து அக்பர் படை வீரர்களிடம் சரணடைந்தான் அவன். உடனே ஹேமு சிறைப்பிடிக்கப்பட்டார். அக்பர் முன் விலங்கிட்டு கைதியாக ஹேமுவை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இருக்கையிலிருந்து எழுந்த பைராம் கான், இனி அவன் நமக்கு தொல்லை தரக்கூடாது ஷாஹன்ஷா, ஆகவே தாங்களே இவனுக்கு சிரச்சேதம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நிராயுதன பாணியாக நின்ற ஹேமுவை கொல்ல மனம் வராத அக்பர் வாளை உருவி ஹேமுவின் தலையில் சம்பிரதாயமாக வைத்துவிட்டு மீண்டும் உரையில் போட்டு கொள்ள, மறு வினாடி பைராம் கான் உரையிலிருந்து வெளிப்பட்ட வாள் அகலவாக்கில் சுழன்றது. ஹேமுவின் தலை தரையில் விழுந்து உருண்டது. உண்மையில் 14 வயதே நிரம்பிய அக்பர் தன் கார்டியன் பைராம் கானை மீறி எதையும் செய்ய துணியாத காலகட்டம் அது. ஆகவே பைராம் கான் சொன்னபடி ஹேமுவின் தலையை அக்பர் தான் துண்டித்திருக்க வேண்டும். இருப்பினும் அக்பருக்கு இந்த கெட்ட பெயர் வேண்டாம் என்பதற்காக அப்துல் ஃபசல் போன்ற சில வரலாற்று ஆசிரியர்கள் ஹேமுவை கொன்றது பைராம் கான் என்று சற்றே வரலாற்றை மாற்றி எழுதினார்கள் என்று ஒரு கருத்து உண்டு. அதைத் தொடர்ந்து சரணடைந்த ஹேமுவின் படைவீரர்கள் தலைகளும் ஆயிரக்கணக்கில் கீழே உருண்டன. இந்த தலைகள் பொருத்தப்பட்ட டவர் ஒன்றும் வெற்றி சின்னமாக அமைக்கப்பட்டது. பிறகு ஹேமுவின் 1500 யானைகளும் அக்பர் கைவசம் வர, வேறு எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அக்பரின் படை டெல்லிக்குள் நுழைந்தது. ஹேமுவின் உடல் டெல்லி கோட்டையின் வெளியே மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக தொங்கவிடப்பட, முகலாய குடும்ப பெண்களும் உறவினர்களும் அப்போது தங்கியிருந்த காபூலுக்கு ஹேமுவின் தலை அனுப்பப்பட்டது. அக்பரின் வெற்றிக்கு ஒரு அடையாளமாக. டெல்லிக்குள் நுழைந்து பைராம் கான் செய்த முதல் வேலை ஹேமுவின் யானைகளை பார்த்து மிரண்டு ஓடிய டெல்லி ஆளுநர் தார்தி பெஹ் கான் தலையை சீவியதுதான். இப்படி பல காரியங்களை தன்னிச்சையாக முடிவெடுத்து நிறைவேற்ற வேண்டியது, பிறகு மன்னரிடம் தகவல் தெரிவிப்பது என்னும் வழக்கத்தை பைராம் கான் பின்பற்றுவது அக்பருக்கு அந்த இளம் வயதிலேயே கூட சற்று தர்ம சங்கடமாக தான் இருந்தது என்று தகவல். அதே சமயம் அனுபவமும் முதிர்ச்சியும் கொண்ட பைராம் கான் அக்பருக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாக இருந்ததால் அவரை மன்னரால் தட்டி கேட்கவும் முடியவில்லை. அக்பர் பாதுஷாவின் மனதில் ஓடிய எண்ணங்களை பற்றியெல்லாம் பைராம் கான் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஹுமாயூனின் சகோதரியின் மகளான சலீமா சுல்தானா பேகத்தை மணந்து கொண்ட பிறகு அவருடைய யதேச்சதிகாரம் சில டிகிரி அதிகரித்ததுதான் மிச்சம். ஒரு நாள் அக்பரின் யானைப்படையை சேர்ந்த ஒரு யானைக்கு மதம் பிடித்துவிட, அது அருகில் இருந்த பைராம் கானின் யானையை முட்டி குத்தி காயப்படுத்திவிட்டது. கோபம் கொண்ட பைராம் கான் தலைமை பாகனை சிரச்சேதம் செய்துவிட ஆணையிட்டார். இது கேள்விப்பட்டவுடன் அக்பர் முதல் முறையாக பைராம் கானிடம், இது என்ன பைத்தியக்காரத்தனம், யானைக்கு மதம் பிடித்தால் பாகன் என்ன செய்வார், தங்களுக்கு அவ்வப்போது இப்படி மதம் பிடிப்பதை முதலில் சற்று கட்டுப்படுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும் என்று கடிந்து கொள்ள, சற்று திகைத்து போன பைராம் கான் மௌனமாக வெளியேறினார். திடீரென்று கிளம்பிய இந்த தலைமுறை இடைவெளியை புரிந்து கொண்டால் அந்தப்புரத்திலிருந்த ஒரு பெண்மணி, பெயர் மகாம் அங்கா, அக்பருக்கு செவிலித்தாயாக இருந்து பாலூட்டிய இந்த பெண்மணி இப்போது அக்பர் மனதில் கலந்தது நஞ்சை. பைராம் கான்
ஷயா பிரிவை சேர்ந்தவர். அரசவையில் பெரும்பான்மையானவர்கள் சன்னி பிரிவு. ஷேக் கடா என்ற ஒரு ஷயா மத குருவை ஆஸ்தான குருவாக பைரம் கான் ஆக்கியிருந்ததையும் இந்த சமயத்தில் சுட்டிக்காட்டிய மகாம், பைரம் கான் நடத்தைகள் சரியாக இல்லை. ஷயா பிரிவின் ஆதிக்கத்தை அதிகரித்து கடைசியில் அரியணையை கைப்பற்றுவது சதித்திட்டம் ஏதோ உருவாகி கொண்டிருக்கிறதோ என்று அஞ்சுகிறேன் என்று நைச்சியமாக சொல்ல சிந்தனையில் ஆழ்ந்தார் அக்பர். சில நாட்கள் கழித்து பைரம் கானுக்கு ஓய்வு தரப்படுவதாகவும் அவர் மெக்காவுக்கு புனித யாத்திரை செல்ல ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் ஒரு ஆணை அக்பரிடமிருந்து பைரம் கானுக்கு வந்து சேர்ந்தது. அக்பரை நேரில் சந்தித்து விடைபெறும் சந்தர்ப்பம் கூட தனக்கு தரப்படாதது குறித்து பைரம் கானுக்கு மிகுந்த வருத்தம்தான். எனினும் அரசுக்கு சேர வேண்டிய ஆவணங்கள், குதிரைகள், போர் உடை, இருக்கை, லட்சணைகள் எல்லாவற்றையும் அக்பருக்கு திருப்பி அனுப்பினார் அவர். பதவியில் இல்லை என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனேயே அவரை மொய்த்து கொண்டிருந்த கூட்டம் ஒரே நாளில் காணாமல் போய்விட்டது என்கிறார் வரலாற்று ஆசிரியர் காசிம் ஃபெரிஸ்டா. மிகவும் நெருங்கிய சில நண்பர்களோடு பஞ்சாப் வரை போன பைரம் கானின் மனம் மாறியது. எல்லை அருகே அவரிடம் விசுவாசம் கொண்ட சில வீரர்கள் சேர்ந்து கொள்ள, வீரம் மிகுந்த நான் இப்படி தலையை தொங்க போட்டுக்கொண்டு நாட்டை விட்டே போவதா? என் போர் குணம் எங்கே போய்விட்டது என்று நினைத்த மாத்திரத்தில் அக்பருடன் மோத வேண்டியது தானே என்று முடிவு செய்து கொண்டு ஏற்பாடுகளில் இறங்கினார் பைரம். உடனே அக்பர் அனுப்பிய படை ஒன்று கிளம்பி சென்றது. பைரம் கான் படையை தோற்கடித்தது. பைரம் கான் சிறைப்படுத்தப்பட்டார். தளபதிகளால் மிகவும் கௌரவமாக நடத்தப்பட்ட பைரம் கான் அக்பர் முன்னிலையில் அழைத்து வரப்பட்டார். பல நாட்களுக்கு பிறகு மன்னரும் முன்னாள் கார்டியனும் சந்தித்தவுடன் இருவருமே உணர்ச்சி வசப்பட்டார்கள். எழுந்து வந்து பைரம் கானை அணைத்து கொண்ட அக்பர் அவரை தனக்கு நெருக்கமாக அமர சொல்லி கனிவோடு கீழ்கண்டவாறு கேட்கலானார். பைரம், என்னை தூக்கி வளர்த்தவர் நீங்கள். என் தந்தையின் ஸ்தானத்தில் உள்ளவர். எனக்கு எதிராக படையோடு நீங்கள் வருவதை கேள்விப்பட்டவுடன் என் மனம் மிகவும் கஷ்டப்பட்டது. என்ன வேண்டும் தங்களுக்கு? கேளுங்கள், தருகிறேன். தங்கள் வீரத்தை காட்ட விருப்பமா? பெரும் படையை தங்களிடம் ஒப்படைக்கிறேன். வழிக்கு வர வேண்டிய அரசுகள் பல இந்தியாவில் பாக்கி இருக்கின்றன. அல்லது நிம்மதியாக ஓய்வெடுக்க வேண்டுமா? இங்கேயே என்னுடன் தங்கலாம். சகல சௌரியங்களும் செய்து தந்து தங்கள் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்கிறேன். அல்லது பக்தி மார்க்கத்தில் மனதை திருப்ப விருப்பமா? தாங்கள் புனித பயணத்திற்கு எல்லாவித ஏற்பாடுகளும் செய்து தயாராக இருக்கிறேன். எனக்கு எதிராக படை திரட்டும் வேலையை தங்களுக்கு வேண்டாம் பைரம் என்கிறார் அக்பர். 17 வயது நிரம்ப அக்பரின் குரலில் இருந்த கம்பீரமும் கனிவும், அவரை உறுதியாக உட்கார்ந்திருந்த தோரணையும், தன் கண்களில் ஊடுருவிய அவர் பார்வையும் நான் தான் இனி இங்கு தலைவன் என்பதை பைரம் கானுக்கு சொல்லாமல் சொன்னது. மெல்லிய குரலில் பைரம் கான் சொன்னார், பாதுஷாவின் நம்பிக்கையை நான் இழந்த பிறகு இங்கு இருப்பதில் அர்த்தம் இல்லை என்பது என் பணிவான கருத்து. என்னை தாங்கள் மன்னித்ததே என் நெஞ்சம் நிறைய செய்துவிட்டது. நான் புனித மெக்காவுக்கு போகவே விரும்புகிறேன். மன்னர் அனுமதி அளிக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து பைரம் கானுக்கு ஆண்டுக்கு 50,000 ரூபாய் ஓய்வூதியம் அளிக்க ஆணை பிறப்பித்த அக்பர் அவருடன் மெக்கா பயணிக்க உதவியாளர்கள் குழு ஒன்றையும் அனுப்பி வைத்தார். குஜராத் சென்று பிறகு அரேபியாவுக்கு பைரம் கான் குழு கடற்பயணம் மேற்கொள்வதாக திட்டம். ஜனவரி 1561 குஜராத் கடற்கரையில் தன்னுடன் பயணித்தவர்களுடன் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்த பைரம் கானை ஒரு ஆப்கானிய இளைஞர் நெருங்கி வணங்கினார். பெயர் முபாரக் கான் லோஹானி. யாரப்பா நீ என்று பைரம் கான் வினவ, தன் தந்தையின் பெயரை குறிப்பிட்ட அந்த இளைஞர், அக்பரோடு சிகந்தர் ஷா சார்பில் போரிட்ட என் தந்தையை கைதியாக்கப்பட்டு பிறகு அவருடைய தலையை தாங்கள் துண்டித்தது நினைவிருக்கிறதா என்று கேட்ட அந்த இளைஞரின் கரம் இடையை நோக்கி சென்றது. குருவால் ஒன்று வெளிப்பட்டு பளிச்சிட்டது. பைரம் கான் பதைப்புடன் எழுந்து தற்காத்து கொள்வதற்குள் அவர் மீது பாய்ந்த அந்த இளைஞர் ஆவேசத்துடன் பைரம் கான் மார்பில் பலமுறை வாளை பாய்ச்ச அங்கேயே சரிந்து மணற்பரப்பில் விழுந்து இறந்தார் பைரம் கான். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.